Hello everyone, நான் உங்கள் தினேஷ்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நேச்சர்ஸில் ரெண்டு விதமான சார்ஜஸ் இருக்குது. அதை பாசிட்டிவ் சார்ஜஸ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஒரு ப்ரோட்டானுக்கு இருக்கக்கூடிய சார்ஜஸை பாசிட்டிவ் சார்ஜஸ்ன்னு சொல்லலாம், ஒரு எலக்ட்ரானுக்கு இருக்கக்கூடிய சார்ஜஸை நெகட்டிவ் சார்ஜஸ்ன்னு சொல்லலாம். நமக்கு தெரியும் இந்த யூனிவர்ஸில் எவ்ரி திங் இஸ் மேட் அப் ஆஃப் மேட்டர்ஸ். அண்ட் அந்த மேட்டர்ஸ் எல்லாமே எதனால் மேடாக இருக்குன்னா ஆட்டம்ஸ்னால தான் மேடாக இருக்குது. அந்த ஆட்டமோட ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டமோட சென்டரில் ஒரு கோர் இருக்கும். யூ கேன் கால் இட் எ நியூக்ளியஸ். அந்த நியூக்ளியஸ்க்குள்ளே பார்ஷலி சார்ஜ்டு ப்ரோட்டான்ஸ் இருக்கும் அண்ட் நியூட்ரல் சார்ஜ்டு நியூட்ரான்ஸ் இருக்கும். இந்த நியூக்ளியஸை எலக்ட்ரான்ஸ் ஒரு ஆர்பிட்டலில் சுற்றி வந்துட்டுருக்கும். நீங்கள் இந்த டயராமை கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும். ஒரு ஆட்டம் as a whole it's electrically neutral. ஏன் நியூட்ரல்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியஸ்க்கு உள்ள எவ்வளோ பார்ஷியல் சார்ஜஸ் இருக்கோ த சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் இந்த நியூக்ளியஸை ஒரு ஆர்பிட்டலில் சுற்றி வந்துட்டுருக்கும். அப்போ as a whole எவ்வளோ நம்பர் ஆஃப் பார்ஷியல் சார்ஜஸ் இருக்கோ த சேம் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸும் இருக்கிறனால ஒரு ஆட்டமை எலக்ட்ரிக்கலி நியூட்ரல்னு சொல்லலாம். இந்த ஆட்டமோட இந்த நியூட்ராலிட்டினால தான் நம்ம டே டு டே லைஃப்பில் எந்த விதமான எலக்ட்ரிக் ஃபோர்ஸஸையும் நம்ம ஃபீல் பண்ணுறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ ஐ ஆம் மை செல்ஃப் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ், கரெக்ட்? அதே மாதிரி இந்த டிவி அதுவும் மேட் அப் ஆஃப் ஆட்டம் தான். ஸோ அப்போ என்னுடைய பாடியில் கூடிய ஆட்டம்ஸும் அண்ட் அந்த டிவியில் கூடிய ஆட்டம்ஸும் ஒருவேளை எலக்ட்ரிக் ஃபோர்ஸஸை எக்ஸெப்ட் பண்ண ட்ரை பண்ணுதுன்னா அந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ரொம்பவே மேசிவாக இருந்திருக்கணும். அதோட ஏன் இல்லைன்னா பிகாஸ் என் பாடியில் எவ்வளோ நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கோ த சேம் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸும் என்னோடய பாடியில் இருக்குது. சிமிலர்லி டிவியில் எவ்வளோ நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கோ த சேம் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸ் டிவியில் இருக்குது. அப்போ as a whole நான் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல், டிவியும் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். ஸோ தட்ஸ் வை நான் எந்த விதமான எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ளூயன்சஸையும் சரௌண்டிங்கில் ஏற்படுத்துறதில்ல, சரௌண்டிங்கும் எந்த விதமான எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ளூயன்சஸையும் என் பாடி மேலே ஏற்படுத்துறதில்ல. ஓகே, பட் இந்த நியூட்ராலிட்டியை நம்மளால் பிரேக் பண்ண முடியும். அதாவது ஒரு பர்டிகுலர் பாடி மேலே சம் எக்ஸசிவ் சார்ஜஸை அக்குமுலேட் பண்ண வைக்க முடியும். அந்த அக்குமுலேட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸை தான் we can call it as a சார்ஜிங் ப்ராசஸ். ஸோ சார்ஜிங் எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். ஜஸ்ட் டேக் ஏ ஒன் மெட்டல். இந்த மெட்டல் ஒரிஜினலாக எலக்ட்ரிக்கல் நியூட்ரல், ஜஸ்ட் லைக் எனி மெட்டல் இதுவுமே எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் தான் ஒரிஜினலாக. பிகாஸ் இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்கோ த சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் இதில் இருக்கும். ஸோ அப்போ இந்த மெட்டல் ஒரிஜினலாக எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் தான். ஜஸ்ட் இமேஜின் இந்த மெட்டல்லேருந்து நான் சில எலக்ட்ரான்ஸை, அதாவது அதோட ஆட்டம்ஸ்லேருந்து சில எலக்ட்ரான்ஸை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேருந்து ஒரு 2 எலக்ட்ரான்ஸ் நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரிஜினலாக எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருந்ததோ த சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்தது. இப்போ 2 எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணிட்டேன்னா 2 ப்ரோட்டான் இங்கே எக்ஸசிவாக இருக்குமா? ஸோ இப்போ as a whole இந்த மெட்டீரியல் என்னவாயிரும்? இப்போது நெட் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் மெட்டீரியலாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு மெட்டீரியலில் நெட்டாக ஒரு சார்ஜை உருவாக்குறோம் இல்லையா? ஸோ பை ரிமூவிங் த எலக்ட்ரான்ஸ் ஆர் பை ஆடிங் த எலக்ட்ரான்ஸ், இந்த ப்ராசஸை தான் we can call it as a சார்ஜிங் ப்ராசஸ். இந்த எக்ஸாம்பிளில் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணியிருந்துருக்கலாம். என்னென்னா நான் எலக்ட்ரான்ஸ் தான் ரிமூவ் பண்ணேன் இந்த மெட்டீரியல்லேருந்து, ஆர் எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணுறேன் இந்த மெட்டீரியலில். பட் ஏன் நம்ம ப்ரோட்டானை ஆட் பண்ண முடியாதா, ஏன் ப்ரோட்டானை ரிமூவ் பண்ண முடியாதான்னு கேட்டால் டெஃபினட்டாக முடியாது. தி ரீசன் இஸ் இந்த ஆட்டமை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரைட், இந்த ஆட்டமோட சென்டரில் நியூக்ளியஸ்குள்ளே தான் என்ன இருக்குது? ப்ரோட்டான்ஸ் இருக்குது. அண்ட் ப்ரோட்டான்ஸ் ஆர் டூ டைட்லி பவுண்டட். ஏன் டைட்லி பவுண்டட்னா இந்த ப்ரோட்டான்ஸ் ரெண்டுமே சேம் சார்ஜ் இல்லையா? அப்போ என்ன ஆகணும்? ரெண்டும் ரிப்பலாக இருந்து பிஞ்சு போயிருந்துருக்கணும். அப்படி போகாமல் இது ரஷ்ல இருக்குது. ஸோ அது ரஷ்ல இருக்கிறதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டானுக்கும் இடையில, இந்த ப்ரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் இடையில, இந்த நியூட்ரானுக்கும் இடையில ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த ஃபோர்ஸ் தான் நம்ம நியூக்ளியர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். இந்த நியூக்ளியர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸோட ஸ்ட்ரென்த் இது இந்த எலக்ட்ரிக் அட்ராக்ஷன், எலக்ட்ரிக் ரிப்பல்ஷனோட 100 டைம்ஸ் ஸ்ட்ராங்கர். ஸோ தட்ஸ் வை நான் இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே ஒரு ப்ரோட்டானை நான் ரிமூவ் பண்ணணுன்னாலோ அது வெளியேருந்து ஒரு ப்ரோட்டானை கொண்டு வந்து நான் சேர்க்கணுன்னாலோ இட்ஸ் நாட் ஈஸி டாஸ்க். பிகாஸ் நான் வெளியே ஒரு ப்ரோட்டானை நான் கொண்டு வந்து சேர்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரிப்பல்ஷன்ஸ், இந்த ப்ரோட்டான்ஸோட ரிப்பல்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு பயங்கரமான ஒரு ஒர்க்கை ஸ்பெண்ட் பண்ணி தான் வந்து சேர்க்க முடியும், விச் இஸ் நாட் பாசிபிள் அண்ட் ஃபீஸபிள். ஸோ நம்ம ரொம்ப ஈஸியான ஒரு மெட்டீரியலை சார்ஜ் பண்ணணும்னா ப்ரோட்டான்ஸை ரிமூவ் பண்ணுறதோ ப்ரோட்டான்ஸை ஆட் பண்ணுறதோ இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள். ஸோ தட்ஸ் வை சிம்பிளாக அந்த மெட்டீரியலிருந்து எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறது ஈஸியான டாஸ்க். ஏன்னு பாருங்கள், பிகாஸ் ஒரு ஆட்டமை பொறுத்தவரை இந்த எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆர்பிட்டல்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸில் லாஸ்ட் ஆர்பிட்டல்ஸை நம்ம வேலன்ஸ் ஆர்பிட்டல்னு சொல்லுவோம். இந்த ஆர்பிட்டல் கூட எலக்ட்ரான்ஸ்
இந்த பேரண்ட் நியூக்ளியஸோலேருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிறனால ரொம்ப லூஸாக அட்டாச் ஆகிருக்கும். இதுக்கு கொஞ்சோண்டு எனர்ஜி கொடுத்தா கூட சிம்பிளாக அது டிட்டாச் ஆயிரும். ஸோ அதை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிட முடியும், அந்த ஆட்டம்லேருந்து வெளியே எடுத்துட முடியும். ஸோ தட்ஸ் வை ஒரு மெட்டல்லேருந்து எலக்ட்ரான்ஸை நம்ம ரிமூவ் பண்ணுறது மூலமாக ஓகே அந்த மெட்டீரியலை பார்ஷலி சார்ஜ் மெட்டீரியலாக நம்ம மாற்ற முடியுது. சிமிலர்லி வேற ஒரு மெட்டீரியலிருந்து எலக்ட்ரான்ஸை இங்கே ஆட் பண்ணுறது மூலமாக அந்த மெட்டீரியலை நம்ம நெகட்டிவ்லி சார்ஜ் மெட்டீரியலாக மாற்ற முடியுது. ஸோ எலக்ட்ரான் அடிஷன், எலக்ட்ரான் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ், இந்த மெத்தட் மூலமாக நம்ம ஒரு மெட்டீரியலை சார்ஜ்டு மெட்டல்ஸாக நம்ம மாற்றுறோம். ஓகே, அண்ட் சார்ஜோட அதர் ப்ராப்பர்ட்டிஸும் we can see now. இங்கே பாருங்க, conservation principle of charges. See, இந்த கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பிரின்சிபிள்ன்றதை நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருந்துருக்கலாம். இந்த எனர்ஜி பிரின்சிபல் என்ன படிச்சிருப்பீங்க? எனர்ஜி கேன் எதர் பி கிரியேட்டட் நார் பை டிஸ்ட்ராய்ட், பட் ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி கேன் பி ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு அனதர் ஃபார்ம் சொல்லி படிச்சிருப்பீங்க. அதே பிரின்சிபல் யூ கேன் அப்ளை டு த சார்ஜஸ் ஆல்சோ. இந்த யூனிவர்ஸ் உருவானப்போ ஓகே அஸ் எ ஹோல் இந்த யூனிவர்ஸில் எவ்வளோ சார்ஜஸ் இருந்ததோ த சேம் நெட் சார்ஜ் ஒன்லி வி ஆர் ஸ்டில் ஹேவிங். ஸோ அப்போது உங்களுக்கு சார்ஜ் கேன் நெதர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்ட். நீங்கள் நான் சார்ஜ் நான் சொல்கிறது நெட் சார்ஜை பற்றி பேசுகிறேன். ஐம் நாட் லோக்கலி த சார்ஜஸ் கேன் பி டிஸ்ட்ராய்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஒரு எலக்ட்ரான் இருக்குது, ஒரு பாசிட்ரான் இருக்குது. இந்த ரெண்டு எலக்ட்ரான் பாசிட்ரான் ரெண்டும் சேருது அப்படின்னா ரெண்டுமே ஒன்று அனிலேட் பண்ணிடும். ஸோ பட் நெட் சார்ஜ் ஆஃப் த ஹோல் யூனிவர்ஸ் எப்போவுமே எப்படி இருக்கும்னா இட்ஸ் கோயிங் டு பி அ கான்ஸ்டன்ட். ஸோ அந்த பிரின்சிபலை தான் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் பிரின்சிபல்னு சொல்லுவோம். ஸோ அண்ட் சார்ஜஸ்க்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த சார்ஜஸ் எல்லாமே சார்ஜுன்றதே ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி. ஸோ நம்ம சார்ஜஸை நம்ம கூலுமில் மெஷர் பண்ணுவோம். ஜஸ்ட் எப்படி லென்த்தை நம்ம மீட்டரில் மெஷர் பண்ணுறோமோ, டைமை சென்டிமீட்டரில், டைமை செகண்ட்ஸில் மெஷர் பண்ணுறோமோ, இந்த சேம் வே சார்ஜஸ் நம்மளால் கூலுமில் மெஷர் பண்ண முடியும். ஓகே, அண்ட் சார்ஜஸ் வந்து அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஒபே பண்ண போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்டெய்னர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த கண்டெய்னருக்குள்ளே நான் ஒரு 1 கூலும் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் நான் போட்டிருக்கேன். ஓகே, அண்ட் ஒரு -2 கூலும் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸ் நான் போட்டிருக்கேன்னா இந்த கண்டெய்னருக்குள்ளே நெட்டாக எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி -1 கூலும். ஸோ அப்போ சார்ஜஸ் ஆர் கோயிங் டு ஒபே த அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த சார்ஜஸ். அண்ட் நெக்ஸ்ட் டு தட் லாஸ்ட்டாக குவான்டிசேஷன் பிரின்சிபல் ஆஃப் த சார்ஜஸ் அதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஒரு சிங்கிள் எலக்ட்ரானில் ஒரு சிங்கிள் ப்ரோட்டானில் இருக்கக்கூடிய அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஈன்னு இண்டிகேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு சிங்கிள் ப்ரோட்டான், இதான் ஒரு சிங்கிள் ப்ரோட்டான். இந்த சிங்கிள் ப்ரோட்டான் கூட அமௌண்ட் ஆஃப் சார்ஜை ஈன்னு வச்சுக்கலாம். சிங்கிள் எலக்ட்ரான் கூட அமௌண்ட் ஆஃப் சார்ஜை -E நம்ம இண்டிகேட் பண்ணிக்கலாம். நேச்சர்ஸில் இதுவரை யாருமே ப்ரோட்டான்ஸை ஆர் எலக்ட்ரான்ஸை சப்டிவைட் பண்ணி பார்த்ததில்லை. ஸோ தேர் இஸ் சம் தியரி ஆர் ஸ்பெகுலேஷன்ஸ். இந்த ப்ரோட்டான்ஸ் வந்து குவாக்ஸ்னால மேடாக இருக்குது, 3 குவாக்ஸ் சேர்ந்து ப்ரோட்டான்ஸை உருவாக்குது அப்படின்ற மாதிரி தேர் இஸ் சம் தியரட்டிக்கல் மாடல். பட் நோபடி ஹேஸ் எவர் சப்டிவைடட் த ப்ரோட்டான் ஃபிசிக்கலி. இதுவரை சப்டிவைட் பண்ணதில்லை யாரும். ஸோ அப்போ விச் மீன்ஸ் ஒரு ப்ரோட்டானில் இருக்கக்கூடிய சார்ஜ் தான் என்னது, இட்ஸ் எ மினிமம் பாசிபிள் சார்ஜ் வி கேன் ஹாவ் இன் த யூனிவர்ஸ். இதோட கம்மியான சார்ஜை நம்மளால் உருவாக்க முடியாது. பிகாஸ் இதோட கம்மியான சார்ஜை உருவாக்கணும்னா நம்ம ப்ரோட்டான்ஸை சப்டிவைட் பண்ணணும். பாதி ப்ரோட்டான் பிக்கிறோன்னா ஸோ அப்போ இதில் பாதி சார்ஜ் வரும், இதில் பாதி சார்ஜ் வரும். பட் விச் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அப்போ ஒரு ப்ரோட்டானில் இருக்கக்கூடிய சார்ஜ் தான் என்னது, நேச்சர்ஸில் இருக்கக்கூடிய மினிமம் பாசிபிள் சார்ஜ் வி கேன் எவர் ஹாவ். அப்போது இது ஒரு மெட்டீரியல்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மெட்டீரியலில் நான் ஒரு 2 எலக்ட்ரான்ஸை நான் வெளியேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இந்த மாதிரி. ஸோ 2 எலக்ட்ரான்ஸை வெளியேருந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்னா இந்த மெட்டீரியல் அஸ் எ ஹோல் என்ன ஆயிரும், நெகட்டிவ்லி சார்ஜாக மாறிடும். ஸோ நெகட்டிவ்லி சார்ஜாக மாறிடுச்சுன்னா இந்த மெட்டீரியலோட நெட் சார்ஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ -2E. கரெக்ட். ஸோ நான் ஒரு 2 எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு பதில் ஒரு 1 மில்லியன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை நான் ஆட் பண்ணலாம். ஸோ அப்போது இந்த மெட்டீரியலோட நெட் சார்ஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் ஈன்னு வரும். தட்ஸ் இட். ஸோ அப்போ ஒரு மெட்டீரியலில் நம்மளால் ஆட் பண்ண முடிஞ்ச ஆர் ரிமூவ் பண்ண முடிஞ்ச சார்ஜஸோட அந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இது எப்போவுமே எலக்ட்ரானோட
சார்ஜ் ஓட இண்டிவிஜுவல் வேல்யூஸ் இண்டிவிஜுவல் மல்டிபிள்ஸில் தான் இருக்குது. ஸோ இந்த பிரின்சிபிளை தான் குவான்டிசேஷன் ஆஃப் த சார்ஜ் பிரின்சிபிள் நம்ம சொல்லுவோம். ஸோ குவான்டிசேஷன் ஆஃப் த சார்ஜஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெட்டீரியல்லேருந்து நம்ம இன்னொரு மெட்டீரியலுக்கு சார்ஜஸ் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறோம் அந்த மெட்டீரியல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அந்த டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய இந்த சார்ஜஸோட வேல்யூ எப்போவுமே எலக்ட்ரான் ஆர் ப்ரோட்டானோட சார்ஜஸோட இண்டிவிஜுவல் மல்டிபிள்ஸில் தான் இருக்கும். ஸோ இந்த பிரின்சிபிளை தான் குவான்டிசேஷன் ஆஃப் த சார்ஜஸ்ன்னு சொல்லுவோம். அதை நம்ம மேத்தமெட்டிக்கலாக எழுதுறதா இருந்தால் ஐ கேன் ரைட் லைக் திஸ்: Q = NE. Eன்றது இட்ஸ் a charge possessed by the proton. So NEன்றது N is the integer here. N is a 1 2 3 like that. Nன்றது இங்கே இன்டிஜருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒரு கண்டக்டர் எடுத்துக்கோங்க. இந்த கண்டக்டர்ஸில் இருந்து நான் ஒரு ஈன்ற ஒரு 10 எலக்ட்ரான்ஸ் நான் ரிமூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 10 எலக்ட்ரான்ஸ் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அப்போது இந்த மெட்டீரியலில் இப்போ எவ்வளோ சார்ஜஸ் நெட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 ப்ரோட்டான்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். இஸ் இட் ரைட்? ஸோ அப்போ இந்த மெட்டீரியலோட சார்ஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது 10E. ஓகே, ஸோ சப்போஸ் இந்த மெட்டீரியல் நான் 10 எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு பதில் ஒரு 1 lakh எலக்ட்ரான்ஸ் நான் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இந்த மெட்டீரியல் கூடிய நெட் சார்ஜ் என்னவாக இருக்கும்? இப்போது 1 lakh Eன்னு வந்துடும். அப்போ ஒரு மெட்டீரியலில் இருக்கக்கூடிய அந்த பாசிபிள் சார்ஜ், ஓகே, ஒரு மெட்டீரியல் பெற்றக்கூடிய அந்த பாசிபிள் சார்ஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானோட ஆர் ப்ரோட்டானோட சார்ஜோட இன்டெக்ரல் வேல்யூவாக தான் இருக்கும். எப்போவுமே இண்டிவிஜுவல் வேல்யூவாக தான் இருக்கும். இண்டிவிஜுவல் மல்டிபிள் வேல்யூவாக தான் இருக்கும் எப்போவுமே. ஸோ திஸ் பிரின்சிபிள் இஸ் கால்ட் அஸ் குவான்டிசேஷன் ஆஃப் த சார்ஜ் பிரின்சிபிள்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அண்ட் ஆல்சோ நான் இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன், நம்ம சார்ஜஸை கூலுமில் மெஷர் பண்ணுவோன்னு சொன்னேன். பட் இந்த கூலும்ன்றது இட்ஸ் வெரி லார்ஜ் யூனிட் ஆஃப் த சார்ஜ். அது எவ்வளோ லார்ஜ்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லென்த்தை சென்டிமீட்டர்லேயும் மெஷர் பண்ணலாம், மில்லிமீட்டர்லேயும் மெஷர் பண்ணலாம், மைக்ரோமீட்டர்லேயும் மெஷர் பண்ணலாம், கிலோமீட்டர்லேயும் மெஷர் பண்ணலாம். ஸோ இந்த ஒவ்வொரு யூனிட்டுமே அதுக்கு ஒரு சைஸ் இருக்கு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் கிலோமீட்டர் வந்து இட்ஸ் லார்ஜ் யூனிட் ஆஃப் லென்த்னு சொல்லலாம். அண்ட் சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், மைக்ரோமீட்டர்ன்றது ரொம்ப ஸ்மால் யூனிட் ஆஃப் லென்த்னு சொல்லலாம். த சேம் வே சார்ஜஸை மெஷர் பண்ணுறதுக்கான எஸ்ஐ யூனிட் பார்த்தா நான் கூலும்னு சொன்னேன். அப்போ இந்த 1 கூலும்ன்றது இட்ஸ் வெரி லார்ஜ் யூனிட் ஆஃப் சார்ஜ் தான் சொல்லணும் நம்ம. பிகாஸ் இந்த 1 கூலம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மெட்டீரியல்லேருந்து நான் எவ்வளோ எலக்ட்ரான்ஸை நான் ரிமூவ் பண்ணால் இந்த மெட்டீரியல்ஸில் 1 கூலம் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும் அப்படின்ற நம்ம கெட் பண்ண ட்ரை பண்ணலாம். லெட்ஸ் சே தட் இந்த மெட்டீரியல்லேருந்து நான் ஒரு n எலக்ட்ரான்ஸ் நான் ரிமூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, n எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ தட் இப்போ இந்த மெட்டீரியலில் 1 கூலம் ஆஃப் சார்ஜ் இருக்குது. ஓகே, அப்போ எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் நான் ரிமூவ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா அதை எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் நான் ரிமூவ் பண்ணியிருந்தால் இங்கே 1 கூலம் இருக்கும் அப்படின்ற நம்ம இப்போ கெட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ் பிரின்சிபிள் இங்கே யூஸ் பண்ணலாம். Q = NE. ஸோ இந்த மெட்டீரியல் நான் n எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இப்போ இந்த மெட்டீரியலில் எக்ஸசிவாக 1 கூலம் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குது. ஸோ ஒரு எலக்ட்ரானில் இருக்கக்கூடிய சார்ஜோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஒரு எலக்ட்ரான் ஆர் ஒரு ப்ரோட்டான் இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட் ஆஃப் சார்ஜோட வேல்யூ இட்ஸ் 1.6 × 10⁻⁻19 கூலும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் ஆர் ஒரு சிங்கிள் ப்ரோட்டானில் யூ வில் பி ஹேவிங் திஸ் மச் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ். ஸோ அப்போ இந்த ஈக்கு பதில் நீங்கள் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வரும்? 1 கூலும் இஸ் ஈக்குவல் டு n × 1.6 × 10⁻⁻19 வந்துடும். இதை இந்த பக்கம் கொண்டு வந்து டிவைட் பண்ணுறீங்கன்னா 1/1.6 × 10⁻19 வந்துடும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு n. ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா யூ கேன் வெரி கிளியர்லி சி தட் ஆர்டரோட வேல்யூ என்ன வருது? அப்ராக்சிமேட்டாக யூ ஹாவ் டு ரிமூவ் 10⁻18 electrons, 10⁻18 electrons from the material, so that that material can have 1 coulomb of positive charge in it. புரிஞ்சுக்க முடியுதா? So these are some important idea related to the charges and its characteristics. இந்த ஐடியா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் கூலும் ஃபோர்ஸஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.